Students, now we are going to see about the uptake of minerals. Plants depend on minerals from the soil for its nutritional requirements. All minerals cannot be passively absorbed by the roots. Two factors account for this. Minerals are present in the soil as charged particles, that is ions, that cannot move across the cell membrane. Second one is the concentration of minerals in the soil usually lower than the concentration of the minerals in the root. Therefore, most of the minerals enter the root by active absorption through the cytoplasm of epidermal cells. This needs the energy in the form of ATP. Then it is transported to all the parts by transpiration pull. கனிமங்களின் உள்ளெடுப்பு. நாம இப்ப பார்க்க போற தலைப்பு கனிமங்களின் உள்ளெடுப்பு. உணவூட்ட தேவைக்காக தாவரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மண்ணில் உள்ள தனிமங்களை சார்ந்து உள்ளது. தேவையான அனைத்து தனிமங்களையுமே வேர்கள் ஆற்றல் சாரா கடத்துதல் மூலம் ஆற்றல் சாரா கடத்துதல் மூலம் எடுத்துக்கொள்வது இல்லை. அவற்றிற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. என்ன அப்படின்னா, கனிமங்கள் மண்ணில் உள்ள அயனிகளாக இருக்குது. மண்ணில் எப்படி இருக்குதுன்னா அயனிகளாக இருக்குது. அது ஜவ்வின் வழியாக எளிதில் உட்புக முடியாது. இந்த மண்ணில் உள்ள கனிமங்கள் அதனுடைய செறிவு வேர்களில் உள்ள செல்ல உள்ள செறிவை விட குறைவாக இருக்குது. ஆகவே பெரும்பாலான கனிமங்கள் என்ன செய்யுதுன்னா ஆற்றல் சார்ந்த கடத்துதல் மூலமாக ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் வழியாகத்தான் உள்ள நுழையுது. இந்த தேவையான ஆற்றலை ஏடிபி வழியாக பெற்றுக்கொள்கிறது. பின்பு நீராவி போக்கின் இழுவிசை டிரான்ஸ்பிரேஷன் புல் அதன் காரணமாக அனைத்து பாகங்களுக்கும் மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரானது கடத்தப்படுகிறது. தென் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ். Minerals are remobilized from older dying leaves to younger leaves. This phenomenon can be seen in the deciduous plants. Elements like phosphorus, sulfur, nitrogen and potassium are easily mobilized, which elements like calcium are not remobilized. Small amounts of material exchange takes place between xylem and phloem. கனிம அயனிகளின் கடத்தப்படுதல். சில தாவரங்களில் மூப்படைந்த இலைகள், அதாவது இந்த ஓல்டர் லீவ்ஸ், இந்த இலைகளில் இருந்து உள்ள தனிமங்கள் இளம் இலைகளுக்கு இடம்பெயர்ந்து கடத்தப்படுது. இந்த நிகழ்ச்சியில் இலையுதிர் தாவரங்களில் தான் நடக்குது. டெசிடியூஸ் பிளான்ஸில் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் இது எல்லாமே விரைவில் இடம்பெயரக்கூடியது. ஈஸிலி மொபைலைஸ்டு. இந்த கால்சியம் நாட் மொபைலைஸ்டு. என்ன செய்யறதுன்னா இடம்பெயரக்கூடிய தன்மை இல்லை. சிறிதளவு தனிமங்கள் சைலம் மற்றும் புளோயத்திடையே பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. தென் phloem transport. The food synthesized by the leaves are transported by the phloem either to area of requirement or stored. Phloem tissue is composed of sieve tubes which have the sieve plates. Cytoplasmic strands pass through the pores in the sieve plates. Phloem transport the food sucrose from a source to sink. The source is part of the plant that synthesizes the food. That is, leaf and sink is part that needs or stores the food. But the source and the sink may be reversed depending on the season or the plant's need. Since the source-sink relationship is variable, the direction movement in the phloem can be upwards or downwards. That is bidirectional. In contrast, the movement is always unidirectional in xylem. That is upwards. அதாவது புளோயத்தில் கடத்துதல், phloem transport. இலைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவு புளோயம் வழியாக சேமிப்பு பகுதிக்கு ஸ்டோர்டு பார்ட்டு அல்லது தேவையான பகுதிக்கு கடத்தப்படுது. இந்த புளோயத்தில் கடத்து கூறுகள் சல்லடை தட்டு சீவ் பிளேட்ஸ் இருக்குது, சல்லடை குழாய்கள் சீவ் டியூப்ஸ் இருக்குது.
இந்த சல்லடை குழாய்களில் உள்ள செல்லானது சல்லடை துளை வழியாக உணவானது சைட்டோபிளாச இழையின் மூலம் கடத்தப்படுகிறது. ஃப்ளோயம் உணவினை தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு கடத்துகிறது. உணவு உற்பத்தியாகும் இடமான இலைகள் தான் தோற்றுவாய் சோர்ஸ், அங்கிருந்து சேமிக்கும் இடம் சிங்க் அதற்கு கடத்தப்படுகிறது. ஆனால் தோற்றுவாயும் தேக்கிடமும் தேவையை பொறுத்து பருவ காலத்தை பொறுத்து என்ன செய்யணும் மாறுபடும். தோற்றுவாய்க்கும் தேக்கிடத்திற்கும் உள்ள தொடர்பு அவ்வப்போது மாறுபடக்கூடியது. சோர்ஸுக்கும் சிங்க்குக்கும் இடையில உள்ள மாறுபாடு அப்பப்போ என்ன செய்யக்கூடியதுன்னா மாறுபாடு அடையக்கூடியது. உணவு இடம்பெயர்வது ஒன்று மேல் நோக்கியோ அப்வேர்ட் ஆர் கீழ் நோக்கியோ டவுன்வேர்ட் அல்லது இப்படி மேல் நோக்கி கீழ் நோக்கி, அதுதான் பை டைரக்ஷனல், இரு திசைகள்லையும் நடைபெறுது. ஆனால் சைலத்தில் நீராவியானது மேல் நோக்கி மட்டும் யூனிட் டைரக்ஷனல், ஒரு திசையில் மட்டுமே இடம்பெயர்கிறது. Translocation of sugars. The mechanism of translocation of sugars from source to sink is through pressure flow hypothesis. Glucose is prepared at the source by photosynthesis. Then glucose is converted into sucrose. Sucrose moves into the companion cells, then into the living phloem sieve tube cells by active transport. This process produces the hypertonic condition in the phloem. Water in the adjacent xylem moves in the phloem by osmosis. Osmotic pressure builds up the phloem. Sap moves the area of lower pressure. By active transport, sucrose moves into the cells where it is utilized or stored. As sugars are removed, the osmotic pressure decreases and water moves out of the phloem. சுக்ரோஸ் இடம்பெயர்தலை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். சுக்ரோஸ் ஆனது தோற்றுவாயிலிருந்து சோர்ஸ் தேக்கிடம் சிங்க்குக்கு இடம்பெயருது. இதற்கு என்ன கோட்பாடு பயன்படுதுன்னா அழுத்த மாறுபாடு கோட்பாடு, ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதெசிஸ். அப்படின்னா என்னென்னா மெக்கானிசம் ஆஃப் சுகர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த ஃப்ளோயம், சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு கடத்தப்படுதல். சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்துக்கு இடம்பெயர்றது அழுத்த மாறுபாடு கோட்பாட்டின்படி நடைபெறுகிறது. இந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவான குளுக்கோஸ் ஆனது சுக்ரோஸாக மாற்றப்படுது. சுக்ரோஸ் முதல்ல ஃப்ளோய துணை செல்களுக்கு கடத்தப்படுது. பின்பு ஆற்றல் சார் கடத்தல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக சல்லடை குழாயினுள் செல்கிறது. இந்நிகழ்ச்சியானது ஃப்ளோயத்தில் உள்ள செல்கள் காரணமாக ஹைப்பர்டோனிக் உயர் உப்பு அடர்வு ஹைப்பர்டோனிக் கண்டிஷன் நிலையை அடையுது. அருகில் உள்ள சைலத்திலிருந்து நீரானது ஜவ்வூடு பரவல் மூலம் சல்லடை குழாய்க்குள்ள செல்லுது. இதனால் ஏற்படக்கூடிய ஜவ்வூடு பரவல் அழுத்த வேறுபாட்டின் காரணமாக ஃப்ளோயத்தில் உணவானது அழுத்தம் குறைவான செல்களுக்கு கடத்தப்படுது. ஆற்றல் சார் கடத்துதல் மூலம் சுக்ரோஸ் ஆனது சேமிக்கப்படும் இடத்திற்கோ சோர்ஸுக்கோ அல்லது பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கோ இடம்பெயர்கிறது. இதன் காரணமாக சுக்ரோஸ் வெளியேறுவதால் ஜவ்வூடு பரவல் அழுத்தம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் குறைகிறது. எனவே நீரானது ஃப்ளோயத்தை விட்டு வெளியேறுகிறது. Then accent sap and its events. An overview. The upward movement of water and the minerals from the roots to different parts of the plant is called accent sap. A number of factors play an important role in accent sap and it takes place in the following steps. First one is root pressure. Water from the soil enters the root hair due to osmosis. Root pressure is responsible for movement of water up to the base of the stem. Second one is capillary action. Water or any liquid rises in a capillary tube because of physical force. This phenomenon is called capillary action. In the same way,
in stem water rises up certain height because of the capillary action. Third one is adhesion, cohesion of water molecules. Water molecules from the continuous column in the xylem because of forces. Cohesion among the molecules. Fourth one is cohesion. The force of alternative between the molecules of water is called cohesion. Fifth one is adhesion. The force of attraction between the molecules of different substances is called adhesion. Water molecules stick to a xylem because of a force of adhesion. சாரேற்றம் அக்சன்ட் சாப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேர்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது நீர் மற்றும் கனிமங்கள் என்ன செய்யுதுன்னா மேல் நோக்கி கடத்தப்படுது. அதுக்கப்புறம் தாவரத்தினுடைய பிற பாகங்களுக்கெல்லாம் செல்லுது. இப்படி போகிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா சாப், ஆக்சன்ட் சாப், சாரேற்றம். இந்த சாரேற்றம் பல காரணிகள் ஈடுபடுது. பின்வரும் படிநிலைகளில் இது நடக்குது. முதலாவது ரூட் ப்ரெஷர், வேர் அழுத்தம். மண்ணில் உள்ள நீர் வேர் தூவி ரூட் ஹேர் வழியாக சவுடு பரவலின் காரணமாக செல்லுது. வேர் அழுத்தத்தின் காரணமாக நீரானது வேரிலிருந்து மேல் நோக்கி தண்டினுடைய அடிப்பகுதிக்கு செல்கிறது. கேபிலரி ஆக்ஷன், நுண்துளை ஈர்ப்பு விசை அல்லது தந்துகி குழாய் விசை. நீர் நீர் அல்லது ஏதாவது ஒரு திரவம், லிக்விட், அது குழாய்கள் என்ன பண்ணுதுன்னா இயற்பியல் பிசிக்கல் ஃபோர்ஸ், இயற்பியல் விசையின் காரணமாக மேலே ஏறுது. இதற்கு நுண்துளை ஈர்ப்பு விசை என்று பெயர். அதேபோல் தண்டினுள் நீரானது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை நுண்துளை ஈர்ப்பு விசையின் காரணமாக கடத்தப்படுகிறது. மூன்றாவது அடேசன், நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு. அடேசன், கோஹெசன் ஆஃப் வாட்டர். கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவில் நீரானது சைலத்தில் தொடர்ச்சியாக நீர் தம்பமாக உயருது. கூட்டிணைவு, நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டிணைவு, கோஹெசன். அடுத்து அடேசன், ஒட்டிணைவு. பல்வேறு வகையான மூலக்கூறு இருக்குது. ஈர்ப்பு விசை ஒட்டிணைவு எனப்படும். நீர் மூலக்கூறு சைல குழாயின் சுவருடன் ஒட்டிணைவு காரணமாக பிணைக்கப்பட்டுள்ளது. Transpiration pull. Transpiration through the stomata creates a vacuum which creates a suction called transpiration pull. The transpiration pull sucks the water column from the xylem tube and thus water is able to rise to great heights even in the tallest plants. நீராவி போக்கின் இழுவிசை. இலைத்துளையானது இலைத்துளையின் வழியாக நடைபெறக்கூடிய நீராவி போக்கானது ஒரு வெற்றிடம் உண்டாது. இதனால் ஒரு இழுவிசை உண்டாக்கப்படுது. இந்த இழுவிசை தான் நீராவி போக்கின் இழுவிசை எனப்படும். வேக்கும்னா வெற்றிடம். நீராவி போக்கின் இழுவிசை காரணமாக சைலத்திற்குள் உள்ள நீர் தம்பமானது மிக உயர்ந்த தாவரங்களிலும் டாலஸ்ட் பிளான்ட்லையும் மேலே எப்படி நீரானது போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் டிரான்ஸ்பிரேஷன் புல் தான், நீராவி போக்கினுடைய இழுவிசை தான். இதில் ஸ்டொமேட்டா எதை கிரியேட் பண்ணுதுன்னா பெரிய இடைவெளியை, வேக்குமை கிரியேட் பண்ணிடுது. இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் சக்ஸ் த வாட்டர் காலம், அதிகமான அளவுக்கு வாட்டரை என்ன பண்ணிடுதுன்னா சக் பண்ணி உறிஞ்சி வச்சுக்கிறது. மிக உயர்ந்த தாவரங்கள்லையும் நீர் மேலே போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த நீராவி போக்கின் இழுவிசை. Blood. Blood is the main circulatory medium in the human body. It is red color fluid connective tissue. Components of the blood. The blood contains two main components, fluid plasma and formed elements. The fluid plasma formed elements which are bound suspended in plasma. Plasma, it is slightly alkaline containing non-cellular substance which constitutes about 55% of the blood. Organic substances like proteins, glucose, urea, enzymes, hormones and vitamins
and minerals are present in the plasma. Then formed elements of blood. Blood capsules are 3 types. RBC or erythrocytes. Second one is WBC or leukocytes. Blood platelets are thrombocytes. RBC means red blood capsules. WBC means white blood capsules. Now we are going to see about the red blood capsules. They are most abundant cells in the human body. RBCs are formed in the bone marrow. The RBCs are impart in red color to the blood due to the presence of respiratory pigment hemoglobin. Matured mammalian RBC do not have a cell organelle and a nucleus. Underline that. They are biconcave and disc shaped. And their lifespan is about 120 days. RBC is involved in the transport of oxygen from the lungs to tissues. Then white blood capsules. WBCs are colorless, white, that means colorless. They do not have a hemoglobin and are nucleated cells. It is found in the bone marrow, spleen, thymus and lymph nodes. Underline the spleen, thymus and lymph nodes. They are capable of amoeboid movement. The white blood cells capsules can be grouped into 2 categories, granulocytes, agranulocytes. They contain granules in their cytoplasm. Their nucleus is irregular or lobed. The granulocytes are 3 types: neutrophils, eosinophils, basophils. Neutrophils, eosinophils, basophils. First one is neutrophils. They are large in size and have 2 to 7 lobed nucleus. These capsules from 60% to 65% of the total leukocytes. Their numbers are increased during the infection and inflammation. Underline infection and inflammation. Second one is eosinophils. It has bilobed nucleus and constitute of 2 to 3% of the total leukocytes. Their number increases during the condition of allergy and parasitic infection. Underline the word allergy and parasitic infections. It brings about the detoxification of toxins. Third one is basophils. Basophils have the lobed nucleus. They are formed 0.5 to 1% of the total leukocytes. They release the chemicals during the process of inflammation. Underline the word inflammation. Then agranulocytes. Granules are not found in the cytoplasm of these cells. The granulocytes of 2 types: lymphocytes and monocytes. Lymphocytes. These are about 20 to 25% of the total leukocytes. They produce antibodies. Underline antibodies during the bacterial and viral infections. Then second one is monocytes. They are the largest of the leukocytes and are amoeboid in shape. These cells are formed 5 to 6% of the total leukocytes. They are phagocytic. Underline phagocytic and can engulf bacteria. Underline engulf bacteria. Blood platelets are thrombocytes. These are the small and colorless. They do not have a nucleus. There are about 250,000 to 4 lakhs platelets per cubic millimeter of the blood. Lifespan of the platelets is 8 to 10 days. They play an important role in the clotting of blood. Underline clotting of blood. Platelets form clot at the site of the injury and prevent the blood loss. Underline injury and prevent the blood loss. ரத்தம் வந்து சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு. மனிதனுடைய உடல் சுற்றோட்டத்தின் முக்கியமான ஒரு ஊடகம் தான் சர்க்குலேட்டரி ஃப்ளூயிட் தான் இந்த ரத்தம். ரத்தத்தின் பகுதி பொருள் 2 முக்கிய பகுதி பொருள், பிளாஸ்மா, அடுத்து மிதக்க ஆகக்கூறு. இந்த பிளாஸ்மா 55% இருக்குது.
சிறிதளவு காரத்தன்மையுடைய ஆல்கலின் உயிரற்ற செல் உட்பொருள் இருக்குது. கனிம பொருளான புரதம், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்கள், நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இரத்தத்தின் ஆக்கக்கூறு ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ். அடுத்து இரத்த சிவப்பணுக்கள். இரத்த சிவப்பணுக்கள் உடல்ல அதிக அளவில் காணப்படக்கூடிய இரத்த செல்லு எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது. இரத்த சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. பாலூட்டிகளில் முதிர்ச்சியடைந்த இரத்த சிவப்பணுல உட்கரு இல்லை. இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் பை கான்கேவ் இன் ஷேப். இவற்றுடைய வாழ்நாள் 120 நாட்கள். இதனுடைய முக்கியமான பணி என்னன்னா ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் தான் இருக்குது. ஒயிட் பிளட் காப்சூல்ஸ் இரத்த வெள்ளையணுக்கள் இது நிறமற்றது. இவற்றில் ஹீமோகுளோபின் இல்லை. உட்கருவினை கொண்டது. எலும்பு மஜ்ஜையில், மண்ணீரல்ல, தைமஸ்ல, நிணநீர்ல எல்லாம் காணப்படுது. வெள்ளையணுக்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. துகளுடைய செல்கள், துகள்கள் அற்ற செல்கள். கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட் இவை சைட்டோபிளாசத்தில் துகள்களை கொண்டுள்ளன. இவற்றின் உட்கருக்கள் ஒழுங்கற்றவை, கதுப்புகளை கொண்டவை. இவை 3 வகைப்படும்: நியூட்ரோஃபில்கள், ஈசினோஃபில்கள், பேசோஃபில்கள். நியூட்ரோஃபில்கள் பெரிய அளவில் உள்ளது. உட்கரு 2 முதல் 7 கதுப்புக்களை கொண்டது. வெள்ளையணுக்கள் 60 முதல் 65% நியூட்ரோஃபில்கள் காணப்படுது. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஈசினோஃபில் உட்கரு 2 கதுப்புக்களை கொண்டது. மொத்த வெள்ளையணுவில் 2 முதல் 3% வரைக்கும் அந்த செல்கள் உள்ளது. ஒட்டுண்ணி தொற்று, ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படும் போது இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நச்சுக்களை அழித்தல், நச்சு முறிவினை ஏற்படுத்துதான் இந்த ஈசோஃபிலோட மிக முக்கியமான பணி. பேசோஃபில்ஸ் இந்த பேசோஃபில்கள் கதுப்புக்களை உடைய உட்கருவை கொண்டுள்ளது. மொத்த வெள்ளையணுக்கள்ல 0.5% முதல் 10% வரை இந்த செல்களுடைய எண்ணிக்கை உள்ளது. வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் உண்டாகும் போது இந்த வேதிப்பொருள்களை வெளியேற்றுது. வீக்கம் ஏற்படும் போது வேதிப்பொருளை வெளியேற்றுதான் மிக முக்கியமான வேலை. துகள்களற்ற செல்கள் கிரானுலோசைட். சைட்டோபிளாசத்தில் துகள் இருக்கிறதுல 2 வகைப்படும்: லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள். லிம்போசைட்டுகள் மொத்த வெள்ளையணுக்கள்ல 20 முதல் 25% உள்ளது. வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்று ஏற்படும் போது எதிர்ப்பொருளை ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மோனோசைட்டுகள் லியூக்கோசைட்லேயே மிக பெரியவை தான். அமீபாய்டு வடிவம் கொண்டது. வெள்ளையணுக்கள்ல 5 முதல் 6% இருக்கு. விழுங்கு செல்களால் அதனால் பாக்டீரியாவை விழுங்கிறது. என்கல்ஃப் த பாக்டீரியா. இரத்தத்தட்டு அல்லது திராம்போசைட்ஸ் இது என்னன்னா சிறியவை, நிறமற்றவை, உட்கரு இல்லை. 1 மில்லிமீட்டர் கன மில்லிமீட்டரில் எவ்வளோ செல்கள் இருக்குன்னா 2,50,000 முதல் 4 லட்சம் வரையான செல்கள் இருக்குது. வாழ்நாள் 8 முதல் 10 வாழ்நாட்கள் தான். இரத்த உறைதல் மிக முக்கிய பங்கு வகிக்குது. காயங்கள் ஏற்படும் போதும் இரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்த போக்கை தடுக்குது. நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், தட் இஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் food materials to the different body cells. Transport of hormones. Transport of nitrogenous excretory products like ammonia, uric acid. Then it is involved in the protection of the body and defense against the disease. It acts as a buffer and also helps in the regulation of pH and body temperature. Then blood maintain the proper water balance in the body. இரத்தத்தின் பணிகள்: சுவாச வாயுக்களை கடத்துது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. செரிமானம் அடைந்த உணவுப் பொருள், டைஜஸ்டான ஃபுட் மெட்டீரியலை மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்லுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்களை கடத்துகிறது. நைட்ரஜன் கழிவுப் பொருளான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துது. நோய் தாக்குதலிருந்து உடலை பாதுகாக்குது. உடலின் வெப்பநிலை மற்றும் pH ஒழுங்குபடுத்துதல், தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது. உடலின் நீர் சமநிலையை பாதுகாக்கிறது. Then more to know, page number 206ல anemia. What is anemia? Decrease in number of erythrocytes. Then leukocytosis. Increase in the number of
leukocytes. Then leukopenia, decrease in the number of leukocytes. Then thrombocytopenia, thrombocytopenia, decrease in the number of thrombocytes. Blood vessels. Blood vessels are a network branched tubes that transport the blood. There are three types of blood vessels, namely arteries, veins, and capillaries. Arteries. They are thick and elastic vessels. They carry the blood away from the heart to various organs of the body. All arteries carry oxygenated blood except the pulmonary artery, which carry deoxygenated blood to the lungs. Then second one is veins. Veins are thin and non-elastic vessels. They transport the blood to the heart from the different organs. All veins carry deoxygenated blood except the pulmonary vein, which carry oxygenated blood from the lungs to the heart. Third one is capillaries. Capillaries are narrow tubes formed by branching of arteries, which then unite to form the venules and veins. They are about 8 micrometer in diameter. Difference between the artery and vein. Artery, distributing the vessels. Veins, collecting the vessel. Pink in color, veins are red in color. A deep location, superficial in location, veins. Artery, blood flow with the higher pressure. In veins, blood flow with low pressure. Wall of the artery strong, thick and elastic. In vein, wall of the vein is weak, thin and non-elastic. All arteries carry oxygenated blood except the pulmonary artery. All veins are carry deoxygenated blood except pulmonary veins. Internal valves are absent in artery. Internal valves are present. Then types of circulatory systems. Animals possess two types of circulatory system. They are open type and closed type. Open type. In open type, the blood is pumped by heart into blood vessels that open into blood spaces called sinuses. These sinuses are the body cavities which are called hemocoel. Capillary system is absent. Example, arthropoda, mollusk and asthenidians. Then closed type. In closed type, the blood flows in a complete circuit around the body through the specific blood vessel. The blood flows from the arteries to veins through the small blood vessels called capillaries. Example, vertebrates. இரத்த நாளங்கள், தமனிகள் மற்றும் சிரைகள். ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். இரத்தத்தை கடத்தக்கூடிய இந்த கிளைத்த வலைப்பின்னல் அமைப்புடைய குழாய்கள் இரத்த நாளங்கள். இவை தமனி, சிரை, இரத்த நுண் நாளங்கள் என 3 வகைப்படும். தமனிகள் தடித்த மீளும் தன்மை பெற்ற குழாய்கள். இவை இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்லுது. நுரையீரல் தமனியை தவிர அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை எடுத்து செல்லுது. நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இரண்டாவது சிரைகள், வெயின்ஸ். மெல்லிய சூறாலான மீள்தன்மையற்ற குழாய்கள், நான் எலாஸ்டிக். இது பல்வேறு உறுப்புகள்லேருந்து இதயத்திற்கு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருது. நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளுமே ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லுது. நுரையீரல் சிரை மற்றும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்து செல்லுது. நுரையீரலிருந்து இதயத்துக்கு எடுத்து செல்லுது. மூன்றாவதாக இரத்த நுண்ணாளங்கள், கிளைத்த மெல்லிய நுண் தமனிகள், இதுதான் கேபிலரிஸ். இது இணைந்து குறுகி இரத்த நுண் நாளங்களை உருவாக்குது. அவை மீண்டும் ஒன்றிணைந்து வெனியூல்ஸை உருவாக்குது. இவை 8 மைக்ரோமீட்டர் விட்டமுடையது. ஒற்றை அடுக்காலான எண்டோத்திலிய செல்களால் ஆனது. அடுத்து சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள். விலங்கு செல்ல 2 வகையான சுற்றோட்ட மண்டலம் இருக்கு. திறந்த வகை, மூடிய வகை. திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயத்திலிருந்து இரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்கு இரத்தம் உந்தி தள்ளப்படுது. இக்குழி இரத்த உடற்குழி எனப்படும். ஹீமோகோயல். நுண் நாளங்கள் இதில் இருக்கிறது இல்லை. எடுத்துக்காட்டாக கணுக்காலிகள்.
மெல்லுடலிகள், ஆர்த்ரோபோடா கணுக்காலிகள், மொலஸ்க் மெல்லுடலிகள், ஆசிரியன்ஸ். இந்த வகைகளில் திறந்த வகை சுற்றோட்டம் எல்லாம் காணப்படுது. மூடிய வகை இரத்த சுற்றோட்ட நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது. தமனிகளில் இந்த சிறைக்கு இரத்தம் தந்துகியல் வழியே பாய்கிறது. எடுத்துக்காட்டு வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பிகள்,